மலேசியாவில் அரசு ஊழியர்களின் அன்றாட வேலை முறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்நாட்டு அரசு கொண்டு வந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் எப்படி ஒரு நாட்டின் உள்நாட்டு நிர்வாகத்தையே மாற்றியமைக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக மலேசிய அரசு ஊழியர்கள் இனி வீட்டிலிருந்தே வேலை செய்ய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிசக்தி செலவுகளை குறைக்கும் நோக்கில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி வரும் ஏப்ரல் 15 முதல் அனைத்து அரசு அமைச்சகங்கள், ஏஜென்சிகள், சட்ட ரீதியான அமைப்புகள் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களின் ஊழியர்கள் அனைவரும் வீட்டிலிருந்தே பணியாற்றும் முறைக்கு மாறுகின்றனர். எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து நாட்டின் எரிசக்தி கையிருப்பை நிலைப்படுத்துவதே இந்த முடிவின் முக்கிய நோக்கமாகும். மலேசிய அரசு தற்போது பெட்ரோல் மானியத்திற்காக மட்டும் மாதத்திற்கு சுமார் $1 பில்லியன் வரை செலவிடுகிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள இந்த நிதி சுமையை சமாளிக்க தகுதியுள்ள குடிமக்களுக்கான மானிய விலை பெட்ரோல் அளவு மாதம் 300 லிட்டரிலிருந்து 200 லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. மானிய விலை பெட்ரோல் 1 லிட்டர் 1.99 ரிங்கிட் என்ற விலையிலேயே தொடரும். அதே நேரம் மானியமில்லாத டீசல் விலை தொடர்ந்து 4வது வாரமாக உயர்ந்துள்ள நிலையில் RON 97 பெட்ரோல் விலையில் மட்டும் சிறிய சரிவு ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது பெட்ரோனஸ், சபுரா ஏஜென்சி மற்றும் MISC நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பு காரணங்களுக்காக காத்திருக்கின்றன. இது குறித்து பேசிய போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக், ஈரான் அரசுடன் மலேசியா கொண்டுள்ள சுமூகமான உறவு காரணமாக நமது கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் விலக்கு அளிக்கப்படும் என்றும் அவை பாதுகாப்பாக திரும்பும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் எண்ணெய் மற்றும் மின்சார விநியோகத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க பெட்ரோனஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் தீவிரமாக பணியாற்றி வருவதாக பிரதமர் உறுதியளித்துள்ளார். மேலும் இந்த எரிசக்தி நெருக்கடி குறித்து இணையதளங்களில் தவறான தகவல்களையோ அல்லது வதந்திகளையோ பரப்புபவர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.